வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட எக்ஸிட் போல்ஸ், அதாவது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இப்போ இன்டர்நெட் முழுக்க பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. நிறைய டேட்டா, நிறைய குழப்பங்கள். இன்னைக்கு இந்த அலசல்ல இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள்லாம் உண்மையிலே என்னதான் சொல்ல வராங்க, இவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை என்ன, முரண்பாடு என்னன்னு ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஆனா அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா மனசுல வச்சுக்கணும். கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது வெறும் திசை காட்டி மட்டும்தான், அது இறுதி முடிவே கிடையாது. ஏன்னா எக்ஸிட் போல்ஸ்ங்கிறது ஒரு சின்ன சதவீத மக்களோட மனநிலையை வச்சு கணிக்கப்படுற ஒரு விஷயம். ஆனா உண்மையான ரிசல்ட் அது பல கோடி மக்களோட ஓட்டுக்கள் எண்ணப்பட்டு வருது. கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் அப்படியே தலைகீழா மாறி மக்கள் முற்றிலும் வேறொரு தீர்ப்பை கொடுத்ததெல்லாம் நம்ம நிறையவே பார்த்திருக்கோம் இல்லையா? அதனால இத ஒரு ரெஃபரன்ஸா மட்டும் வச்சுக்கிட்டு நாம இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். சரி, வாங்க நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம 4 முக்கிய விஷயங்கள பார்க்க போறோம். 2026க்கான தேர்தல் களம் எப்படி இருக்கு? பொதுவான கணிப்புகள் என்ன சொல்லுது? எந்தெந்த இடங்கள்ல டேட்டா ரொம்ப முரண்படுது? அப்புறம் ஃபைனல் தீர்ப்பு எப்போ? இதான் இன்னிக்கான அஜெண்டா. முதலாவதா 2026 தேர்தல் களம். இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு ஒரு குவிக் லுக் விட்டுடலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டுல மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல ஆட்சியை பிடிக்கணும்னா ஒரு கட்சி அல்லது கூட்டணி தொட வேண்டிய அந்த மேஜிக் நம்பர் 118. இந்த 118 சீட்ஸை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த முதலமைச்சர். இந்த முறை களம் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இது ஒரு 4 முனை போட்டி. ஆளும் திமுக கூட்டணி, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி, இது போக விஜய் அவர்களோட தலைமையில புதுசா களமிறங்கி இருக்க தமிழக வெற்றிக் கழகம், அப்புறம் சீமானவர்களோட நாம் தமிழர் கட்சி. இந்த 4 தரப்புக்கும் நடுவுல தான் அந்த 118 சீட்ஸை பிடிக்க போற ரேஸ் சும்மா அனல் பறக்க போகுது. சரி, இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். பொதுவான கணிப்புகள், அதாவது ஆவரேஜா பெரும்பாலான ஏஜென்சிஸ் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். எல்லா கருத்து கணிப்புகளோட ஒட்டுமொத்த சராசரிய, அதாவது இந்த போல் ஆஃப் போல்ஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்குது. இதன்படி பார்த்தா திமுக கூட்டணி ஒரு 128லிருந்து 142 இடங்கள் வரைக்கும் வாங்கலான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணி 72லிருந்து 85 இடங்கள் வரைக்கும் வரலாம். அதே போல தவக 19லிருந்து 26 இடங்களையும், நாதக 2லிருந்து 6 இடங்களையும் பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஆவரேஜ் டேட்டா சொல்லுது. இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, கவனிச்சிங்களா? பீப்புள்ஸ் பல்ஸ், சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ், மேட்ரைஸ், பிமார்க், இப்படி இந்த முக்கியமான ஏஜென்சிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது திமுக கூட்டணி அந்த 18 ஈஸியா தாண்டணும்னும், அதிமுக ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியா இருக்கணும், புதிய வரவான தவைக டபுள் டிஜிட்ல சீட்ஸ் வாங்கணும்னு ஒருமித்த கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்போதான் விஷயமே சுவாரஸ்யமா போகுது. 3வது பகுதி, முரண்படும் தரவுகள். ஏன்னா சில ஏஜென்சிஸ் கொடுத்திருக்கிற டேட்டா அப்படியே ஆப்போசிட்டா நம்மளையே தலை சுத்த வைக்குது. இப்போ அக்னி நியூஸ் நிறுவனத்தோட கணிப்பு எடுத்துக்கோங்க. அவங்க திமுக கூட்டணிக்கு 169 சீட்ஸ் கிடைக்கும்னு ரொம்ப பிரம்மாண்டமா சொல்றாங்க. ஆனா ஜேவிசி நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுக்கு வெறும் 75லிருந்து 95 சீட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. ரெண்டுக்குமான வித்தியாசம் எவ்ளோ பெருசு பாத்தீங்களா? இதுல எது சரி எது தப்புன்னு நாம சொல்லல, ஆனா கணித ரீதியா எவ்ளோ பெரிய கேப் இருக்குங்கிறது தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி முதல் முறையா தேர்தல சந்திக்கிற தவேகவோட சீட்ஸ பத்தி வந்திருக்கிற கணிப்புகளை பார்த்தா நீங்க நிஜமாவே ஷாக் ஆயிடுவீங்க. தேசிய அளவுல ஃபேமஸான ஆக்சிஸ் மை இந்தியா தவேகவுக்கு ஆவரேஜா 109 சீட்ஸ் வரைக்கும், அதாவது 98லிருந்து 120 சீட்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா அதே அக்னி நியூஸ் தவேகவுக்கு வெறும் ஒரே ஒரு சீட்டு தான் கிடைக்கும்னு கணிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் 100க்கும் மேல, இன்னொரு பக்கம் வெறும் 1. கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? அதிமுகவை பத்தின கணிப்புகளும் இதே மாதிரி தான் முரண்படுது. வோட்5 நிறுவனம் அதிமுக 114லிருந்து 124 சீட்ஸ் வாங்கி செம்ம ஸ்ட்ராங்கா வருவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக வெறும் 22லிருந்து 33 சீட்ஸ்க்கு சுருங்கிடும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஏஜென்சியும் ஒவ்வொரு திசையை காட்டும்போது இந்த எக்ஸிட் போல்ஸ் எந்த அளவுக்கு குழப்பமா இருக்குன்னு இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, கடைசியாக நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தீர்ப்பு நாளுக்காக காத்திருப்பு. இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் விவாதத்தை கிளப்பினாலும் உண்மையான ரிசல்ட் என்னங்கிறது மே 4, 2026 அன்னைக்கு தான் நமக்கு தெரிய போகுது. அன்னைக்கு தான் வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது. அது வரைக்கும் இந்த டேட்டா எல்லாமே வெறும் கணிப்புகள் மட்டும்தான். சோ மே 4க்காக நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு பெரிய கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது.
பல வருஷங்களா தமிழ்நாட்டை ஆள்ற அந்த அனுபவம் வாய்ந்த பழைய கட்சிகள் தங்களோட பலத்தை தக்க வச்சுப்பாங்களா? இல்ல களத்துல இறங்கியிருக்கிற புது வரவுகள் தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றையே மாற்றி எழுத போறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொறுத்திருந்து பாப்போம். இந்த அலசலை இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.